இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை பெரு நாட்டைச் சேர்ந்த புனித லீமா ரோஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. ரோசி என்று கூட இந்த பெயரை நம்ம சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் பிறந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 1586ஆவது ஆண்டு பெருநாட்டில் லீமா என்கிற ஒரு நகரத்தில் தான். ஆகவே லீமா என்பது ஒரு நகரத்தினுடைய பெயர். பல நேரங்களில் இந்தியாவில் பலருக்கு லீமா ரோஸ் என்கிற ஒரு பெயர் இருக்கும். ரோசி என்பது தான் இந்த புனிதனுடைய பெயர். லீமா என்பது அந்த நாட்டினுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்று. மிக இளைய வயதிலேயே அழகு பதுமையாக இருந்தார் என்றும், இவர் பிறந்த பொழுது இவருடைய அந்த தொட்டிலில் ஒரு ரோஜா மலர் விழுந்த ஒரு காரணத்தினால், அந்த குழந்தையினுடைய முகமும் ரோஜா மலரை போல இருந்த ஒரு காரணத்தினால் ரோஸ் அல்லது ரோசி என்கிற பெயரை அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றும், மிக ஒழுக்கத்திலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் வந்த இந்த குழந்தை பருவம் எய்திய பொழுது பல ஆண்கள் இவரை திருமணம் முடிப்பதற்காக தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த நேரத்தில் இந்த புனித லீமா ரோஸ் என்பவர் தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு மட்டுமே கொடுக்க விரும்பி கற்பு என்கிற ஒரு சத்திய வாக்கை எடுத்து பிறர் கண்ணில் படாமலேயே தன்னுடைய குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு சிறிய குடிசையை அமைத்து சில காய்கறி தோட்டங்களை வைத்து தனிமையில் ஜெபத்திலும் தபத்திலும் வாழ்ந்தார் இந்த இளம் பெண் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பல முறை இவருடைய தந்தை இவரை திருமணத்திற்கு வற்புறுத்தி கொடுமைகள் செய்கிறார். இருந்தாலும் தந்தையினுடைய அந்த கோபத்தை புரிந்து கொண்டவளாய் தனிமையில் தவத்திலும் ஜெபத்திலும் பிறரன்பு பணிகளிலும் அவர் ஈடுபட்டார். பிறகு இவருடைய புனிதத்தன்மையை கண்டுகொண்ட இவருடைய தந்தை ஒரு நாள் இவரிடத்தில், அன்பு மகளே ரோசி, உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். காரணம், உன்னுடைய புனிதத்தையும் நன்மைத்தன்மையும் தெரியாமல் உன்னை நான் பலமுறை என்னுடைய வார்த்தையாலும் என்னுடைய செயல்களாலும் காயப்படுத்தியிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி இவருடைய தந்தையே இவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தன்னுடைய புனித வாழ்வால் தான் வாழ்ந்த பகுதியில் புனிதத்தை பரவச் செய்தால் இந்த புனித லீமா ரோஸ் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித டொமினிக்கன் துறவர சபையில் இவர் சேராவிட்டாலும் ஆனால் அதற்கான துறவர உடைகளை அணிந்து ஒரு டொமினிக்கன் துறவர சபையினுடைய துறவி போலவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவர் மிக இளைய வயதிலேயே இறந்த பொழுது லீமா நகர் முழுவதும் இவருக்காக ஜெபித்தது. இவருடைய அந்த அடக்க திருப்பலியில் அந்த மறைமாவட்ட ஆயர் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்று இவருடைய புனிதத்திற்கு உண்மையாகவே சாட்சியம் பகர்ந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த புனித லீமா ரோஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிறுமிகளுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த புனிதையைப் போல ஒரு நல்ல புனிதையை அறிமுகப்படுத்தி அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் புனிதத்தோடு வாழவும் ஒழுக்கத்தோடு வாழவும் இறைவனை பற்றி கொண்டு வாழவும் இறைவன் அவர்களுக்கு அருள் தர நம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களை, இன்றைக்கு முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாளாக முதல் வாசகத்தை பற்றி உங்களோடு பேசணும் என்று ஆவலோடு இருந்தேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முதல் வாசகத்தில் இறைவன் எசேக்கியேலை பார்த்து எலும்புகளுக்கு இறை வார்த்தையை உரைக்க அவரை அனுப்புகிறார். எலும்புகள் என்றால் சாதாரண எலும்புகள் அல்ல, உலர்ந்து போன எலும்புகள். அனுபவமிக்கவர்களே, என்ன ஆச்சரியம்! உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்கினர் இறை வார்த்தையை அறிவித்த பொழுது உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேருகின்றன. உலர்ந்த எலும்புகளில் சதை கூடுகின்றன. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தன என்று இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த வாசகத்தினுடைய இறுதி பகுதியில், நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள், நானும் உங்களை சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன், அப்பொழுது ஆண்டவராகிய நான் இதை உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படி என்று இஸ்ரேல் மக்கள் மீது இறைவன் கொண்டிருக்கிற பேர் அன்பையும் அவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் உயிர் பெறுவார்கள் என்கிற அழகான செய்தியையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, 2015 நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க நாட்டிற்கு தன்னுடைய பயணத்திற்காக செல்கிறார். அங்கே பிலடெல்பியா என்று சொல்லப்படுகிற ஒரு மாநிலத்தில்
ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட் என்கிற ஒரு இடத்துல அவருக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட் என்கிற பகுதியில் அவர் மக்களை சந்தித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு இளம் தம்பதியினர் தங்களுடைய 2 குழந்தைகளோடு திருத்தந்தையினிடமிருந்து ஆசி பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளம் தம்பதியினருக்கு 2 பெண் பிள்ளைகள். அதில் 2வது பெண் குழந்தை 1.5 வயது, பேரு ஜன்னா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த 1.5 வயது குழந்தைக்கு மருத்துவர்கள் மூளையில் புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதாக கூறி இன்னும் 5-6 மாதங்களில் இந்த குழந்தை இறந்து விடுவாள் என்று அந்த குழந்தையினுடைய பெற்றோரிடத்தில் ஸ்கேன் காப்பியை கொடுத்து விடுகிறார்கள். அந்த ஸ்கேன் காப்பியில் அழகாக தெரிகிறது அந்த பெண் குழந்தையினுடைய மூளையில் ஒரு கட்டி இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை எங்களுடைய குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் மிகவும் வேண்டி விரும்பி கேட்ட ஒரு காரணத்தினால் திருத்தந்தை தன்னுடைய தள்ளாத வயதிலும் இறங்கி சென்று இந்த ஜன்னா என்று சொல்லப்படுகிற அந்த 1.5 வயது குழந்தையை பார்த்து அந்த குழந்தையின் தலையில் சிலுவை அடையாளம் வரைந்து அவர் அழகான ஒரு முத்தத்தை பதித்து அந்த குழந்தைக்காக ஜெபித்து விட்டு சென்ற சில நாட்களிலேயே மறுபடியும் அந்த குழந்தைக்கான அந்த ஸ்கேன் செய்யப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நான் சொல்லுவது பொய் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில், கூகுளில் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கள். மார்க்கெட் மிரக்கிள் பை போப் பிரான்சிஸ் அப்படி என்று தேடினால் 2015 திருத்தந்தை நிகழ்த்திய இந்த ஒரு புதுமை உங்களுக்கு காணொலியாகவே கிடைக்கும். அன்புமிக்கவர்களே, இந்த புதுமையானது கத்தோலிக்க திருச்சபையால் இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் அமெரிக்க நாட்டில் 2015 திருத்தந்தை நிகழ்த்திய இந்த ஒரு புதுமை மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மார்க்கெட் மிரக்கிள் என்று இதை சொல்லுவார்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையாய கட்டளை என்கிற அந்த கட்டளைக்கான பதிலாக உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி அதனுடைய மறுபக்க அல்லது அதற்கு இணையாக இருக்கிற இன்னொரு கட்டளையாகிய உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னை அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்கிற இந்த கோல்டன் கமாண்ட்மெண்ட், இந்த கோல்டன் ரூல், தங்க விதி அல்லது தங்க கட்டளை என்கிற இந்த தலையாய கட்டளையை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதன்மையான மிகவும் முக்கியமான கட்டளை என்பது நம்மை படைத்த கடவுள் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மீது நமக்கு இருக்கிற எதிர்நோக்கும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும், இரண்டாவதாக நாம் கடவுளை உண்மையாகவே அன்பு செய்தோம் என்றால் அவருடைய படைப்பான அவருடைய சாயலிலும் நம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற இந்த அழகான விதியை, இந்த அழகான கட்டளையை புரிந்து கொண்டவர்களாய் திருத்தந்தை பிரான்சிஸ் எப்படி தன்னுடைய தனிப்பட்ட புனிதத்துவத்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை, ஒன்றுமே இல்லை என்று எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பெற்றோருக்கு மறு வாழ்வை இறைவனிடமிருந்து பரிந்துரையால் பெற்று தந்ததை போல நீங்களும் நானும் தனிப்பட்ட புனிதத்தால் இறை வார்த்தையை கேட்பதால், இறை வார்த்தையை உள்வாங்கி நம்முடைய வாழ்வாக்கி மாறுவதால் நிச்சயமாக நம்மாலும் புனிதங்களை செய்ய முடியும், நம்மாலும் புனிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அழகான செய்தியையும், இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், அதை நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் ஏற்றுக்கொண்டால் என்பதை முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இறை வார்த்தை எங்கு யாரால் அறிவிக்கப்பட்டாலும் மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிசயங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.